இது ஒரு யங் பாய், ஒரு 30 இயர்ஸுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டேஜ், ஒரு உழைக்கக்கூடிய ஒரு பையன். அவனோட ப்ராப்ளம் என்னென்னா, கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக ஆஸ்மா ப்ராப்ளம், ரெகுலராக இன்ஹேலர்ஸு, அதுக்கப்புறமா ரெகுலர் ரிப்பீட்டட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ், இந்த மாதிரி இருந்த ஒரு பையனோட ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மந்த்ஸாக சித்தா மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு 3 months அவங்க வந்து ரெகுலராக மெடிசின் எடுக்க வேண்டிய தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா டோசேஜ் வந்து ஒரு ஆஃப் டோசேஜ், நைட்டு மட்டும் அல்லது காலையில் மட்டும், இந்த மாதிரி ஒரு ஆஃப் டோசேஜ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போதைக்கு அதையும் டோஸ் கம்மி பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு ரெகுலர் மெடிசின் எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக நம்ம இன்ஹேலர்ஸு, அதுக்கப்புறம் மாடர்ன் மெடிசனில் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நாளாக நாளாக டோசேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் சித்தால் அப்படி இல்லை, டோசேஜ்